Hey guys, this is Somil here. Welcome to Somil Speaks. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ப்ராப்ளம் என்னன்னா லேட் கோடில் ப்ராப்ளம் நம்பர் 873. ஸோ we need to find out the length of the longest Fibonacci sequence. ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு மீடியம் டைப் ப்ராப்ளம். அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா a sequence x1 x2 up to etc xn இது வந்து ஒரு Fibonacci லைக் சீக்வன்ஸாக இருக்குது. ஓகேவா? ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அரேயோட லென்த் வந்து 3 அண்ட் அபோவாக இருக்கும். அண்ட் ஒரு சில கன்ஸ்டன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபிபோனசி சீக்வன்ஸ்னா அப்போ எடுத்துக்கக்கூடிய ஒரு 2 நம்பர். ஓகேவா? ஸோ அந்த 2 நம்பரையும் ஆட் பண்ணால் மூணாவதாக ஒரு நம்பர் கிடைக்கணும். இந்த இந்த 3 நம்பரானது அந்த அரேல இருக்கணும். ஓகேவா? ஸோ இது மூலயமா நமக்கு என்ன தெரியுதுன்னா ஒரு ஃபிபோனசி சீக்வன்ஸ் வந்து ஒரு அரேல ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அரேல சப் அரேவாக ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்ற பட்சத்தில் அதோடைய லென்த் வந்து மினிமமா 3 ஆக இருக்கணும். இல்லை அப்படி ஒரு ஃபிபோனசி சீக்வன்ஸே இல்லைன்னா தென் இட் வில் பி 0. ஓகேவா? ஸோ இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்ததாக ஸோ given a strictly increasing array ARR of positive integers forming a sequence return the length. ஓகேவா? ஸோ அவங்க கொடுக்கப்பட்டுள்ள அரேல எல்லாமே ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் அரேயா தான் கொடுத்துருக்காங்க. அதில் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸாகவும் இருக்கு and positive increasing and positive forming sequence இருக்கு. I need to return the length of the Fibonacci like subsequence of array. ஓகேவா? அந்த அரேவுடைய Fibonacci like sequence வந்து எதுக்கு வந்து மேக்ஸிமம் இருக்கு அப்படின்றத லென்த் வந்து நான் வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இஃப் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அப்படி ஒரு சீக்வன்ஸே இல்லைன்னா நான் வந்து 0ன்றது ரிட்டர்ன் பண்ணும். ஸோ a subsequence is derived from another sequence array by deleting any number of elements including none from array. ஓகேவா? without changing the order of the remaining elements. ஓகேவா? ஸோ அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா 3, 4, 5, 6, 7 and 8 ஒரு அரே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அரேலேருந்து நம்ம இப்போ ஒரு சப்சீக்வன்ஸ் எடுக்கிறோம். ஸோ அந்த சப்சீக்வன்ஸ் பார்த்தோம்னால் நமக்கு வந்து 3, 5 and 8 கொடுத்துருக்காங்க. ஸோ 8 நம்ம எது மூலயமா அப்டேன் பண்ண முடியும்? ஸோ 3 and 5 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் தானே அப்டேன் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு ஃபிபோனசி சீக்வன்ஸ் வந்து கிரியேட் பண்ணதா? ஸோ அந்த மாதிரி இங்கே கொடுக்கப்பட்டுள்ள கிவன் அரேலேருந்து நம்ம எவ்வளோ பெரிய மேக்ஸிமம் சப்சீக்வன்ஸ் வந்து நம்மளால கிரியேட் பண்ண முடியும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை நம்ம வந்து பார்க்குறப்போ இது வந்து நம்ம வந்து டைனமிக் ப்ரோக்ராமிங் அந்த அப்ரோச்சில் தான் நம்ம வந்து சால்வ் பண்ணோம். ஸோ இனிஷியலாக வந்து நான் வந்து டைனமிக் ப்ரோக்ராமிங்க்கு இனிஷியலாக நான் ஒரு எம்டி ஹேஷ் செட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இண்டெக்ஸ் அப்படின்றது வேணும். ஸோ இண்டெக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோமேனால் நான் வந்து கொடுக்கப்பட்டுள்ள அந்த அரேல இருக்கக்கூடிய ஒவ்வொரு இண்டெக்ஸ்க்கும் அதோடைய கரஸ்பாண்டிங் வேல்யூ ரெண்டுத்துக்குமே வந்து இந்த இண்டெக்ஸ் அப்படின்ற ஒரு ஹேஷ் செட்டில் வந்து நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ அதை நான் எப்படின்னா எனுமரேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஃபார் ஒவ்வொரு இண்டெக்ஸும் அண்ட் அதில் இருக்கக்கூடிய வேல்யூவும் எனுமரேட் ஆஃப் தட் கிவன் அரே. ஓகேவா? ஸோ இதை நான் வந்து எந்த ஃபார்மேட்டில் வந்து ஸ்டோர் பண்ணுவேன்னா ஸோ இன்கேஸ் அந்த வேல்யூ நான் வந்து கொடுத்தேன்னா அதுக்கான கரஸ்பாண்டிங் இண்டெக்ஸ் வந்து எனக்கு கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி கொடுப்பேன். ஸோ தென் நான் வந்து இப்போ என்ன பண்ணுன்னா ஆனால் டைனமிக் ப்ரோக்ராமிங் அப்படின்ற ஹேஷ் செட்டில் வந்து என்ன ஸ்டோர் பண்ணணும்னா எனக்கு இப்போதைக்கு இருக்கக்கூடிய சீக்வன்ஸ் வந்து 3 அதாவது இங்கே சொன்னல மினிமமான சைஸே வந்து 3 எனக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி எனக்கு ஒவ்வொரு டைம் அடுத்தடுத்த சீக்வன்ஸ் கிடைக்கிறப்போ +1 ஆட் பண்ணுவேன். ஸோ இனிஷியலாக ஃபர்ஸ்ட் டைம் வரப்போ மட்டும் நான் 3 ஆட் பண்ணுவேன். ஸோ அது எப்படி எழுதுறோன்றது பார்த்தோமே ஆனால் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபார் இன் ரேஞ்ச் ஆஃப் எது வரைக்கும் அப்படின்னு இட்ரேட் பண்ணோம்னா கிவன் அரேயோட சைஸ் வரைக்கும் நான் வந்து இட்ரேட் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ அது வரைக்கும்னா லென்த் வரைக்கும். ஓகேவா? ஸோ அடுத்தது வந்து பார்த்தோமே ஆனால் ஃபார் ஜே இன் ரேஞ்ச் ஆஃப் கொடுக்கப்பட்டுள்ள ஐ அப்படின்றது. ஸோ இது எனக்கு புரியணும் அப்படின்ற பர்பஸ்க்காக நான் இந்த வேரியபிள் வந்து இது ஜேன்றது வச்சுக்கிறேன் அண்ட் இது ஐன்றது வச்சுக்கிறேன். ஏன்னா ஐ வந்து லெஸ் தென் ஜே அப்படின்றது எடுத்துக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் அதனால. ஓகேவா? ஸோ இதை வந்து ஜே வரைக்கும் நான் ஐட்ரேட் பண்ணுறேன். ஸோ இப்போ என்ன பண்ண போறேன்னா எனக்கு வந்து வேல்யூ வந்து வேணும். ஓகேவா? ஸோ இந்த வேல்யூ ஆனது எதுவாக இருக்குமே ஆனால் அரே ஆஃப் ஜே மைனஸ் அரே ஆஃப் ஐ அப்படின்றது எடுப்பேன். ஸோ அதாவது பெரிய வேல்யூ வந்து அதாவது அரே ஆஃப் ஜேன்றது வந்து பெரிய வேல்யூ, அதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய இண்டெக்ஸ்ல இருக்குது சின்ன வேல்யூ. பிகாஸ் இது வந்து ஒரு ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் சீக்வன்ஸ். ஸோ அந்த வேல்யூ வந்து இந்த இண்டெக்ஸ்ல இருக்குதா அப்படின்றத செக் பண்ணுவேன். ஓகேவா? இஃப் தட் வேல்யூ இன் இண்டெக்ஸ்ல இருக்கான்றது செக் பண்ணுவேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்றது இந்த வேல்யூ வந்து இந்த இண்டெக்ஸ்ல இருக்கான்றதை செக் பண்ணுவேன். அண்ட் அந்த வேல்யூ வந்து அரே ஆஃப் ஐ விட சின்னதாக இருக்கா அப்படின்றதையும் செக் பண்ணுவேன். வேல்யூ லெஸ் தென் அரே ஆஃப் ஐ, ஏன்னா ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் சீக்வன்ஸில் வேணும்ல. ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த இண்டெக்ஸ் என்னன்றதை நான் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இண்டெக்ஸை வந்து நான் கேன்ற வேரியபிள் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ என்ன இண்டெக்ஸ்க்கு வந்து இண்டெக்ஸ் ஆஃப் தட் வேல்யூன்றது கொடுத்தா அந்த வேல்யூட இண்டெக்ஸ்ன்றது கிடைச்சிடும். ஸோ அடுத்தது நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா டைனமிக் ப்ரோக்ராமிங் அப்படின்ற ஹேஷ் செட்டில் வந்து நான் வந்து ஸ்டோர் பண்ணல. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா கொடுக்கப்பட்டுள்ள இந்த ஐஎன்ஜேன்றதை வந்து டைனமிக் ப்ரோக்ராமிங் ஆஃப் இனிஷியலாக ஃபஸ்ட் டைம் வருதுன்னா
ஃபர்ஸ்ட் டைம் வரோமே ஆனால் அதில் எந்த ஒரு வேல்யூ இருக்காது. ஸோ அதனால் இல்லாத பட்சத்தில் 2ன்ற வேல்யூ இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் அதில் என்ன நம்ம கெட் பண்ணோமோ அந்த வேல்யூ இருக்கணும். ஸோ இப்போ இருக்கிறதுலே கேன்ற இண்டெக்ஸ்ன்றது வந்து கம்மியாக தான் இருக்கும். ஓகேவா? எதை கம்பேர் பண்ணுறப்போனா ஐயை கம்பேர் பண்ணுறப்போ. ஓகேவா? ஸோ ஜேன்ற தான் இருக்கிறதுலே மேக்ஸிமம். அதாவது இதில் ஐத் இண்டெக்ஸ்ன்றது வந்து த்ரீக்குரியது, கேத் இண்டெக்ஸ்ன்றது 1க்குரியது, ஜேத் இண்டெக்ஸ் அப்படின்றது வந்து 7க்குரியது. ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன். ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன கொடுக்க வேண்டுமானால் கே கமா ஐ அப்படின்றது கொடுக்கணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டைமும் நான் மேக்ஸிமம் லென்த் கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுனால மேக்ஸ் லென்த் அப்படின்ற ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன். ஸோ அந்த மேக்ஸ் லென்த் என்ன பண்ணணும்னா மேக்ஸ் ஆஃப் தட் மேக்ஸ் லென்த் கமா அண்ட் அதே மட்டும் இல்லாமல் இந்த டைனமிக் ப்ரோக்ராமிங் ஆஃப் ஐ கமா ஜே அப்படின்றது எடுத்துக்குது. ஸோ ஃபைனலாக ஐ நீட் டு ரிட்டர்ன் த மேக்ஸிமம் லென்த். ஸோ இஃப் இட் இஸ் கிரேட்டர் தென் 3 இருந்தால் மட்டும்தான். ஓகேவா? இஃப் எல்ஸ் இல்லைனா வந்து 0ன்றதை ரிட்டர்ன் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம வந்து ரன் பண்ணி பார்ப்போம். ஓகே இந்த இடத்துல நான் வந்து +1ன்றதை கொடுக்கணும். ஏன்னா 3ன்ற லென்த் இல்லையா இனிஷியலாக வரப்போ. அக்செப்ட் ஆயிடுச்சு. இப்போ சப்மிட் பண்ணி கொடுப்போம். Submit ஆச்சு. See you guys in more such LeetCode videos. Until then, bye.